வெல்கம் டு மெக்டாகிஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைக்கு போய் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து ஏரை ஃபில் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் ஏர் அந்த சிப்ஸ் பாக்கெட்லாம் ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? சிப்ஸ் பாக்கெட்டில் எல்லாத்துலேயும் ஏர் எதுக்காக ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிப்ஸ் பாக்கெட்டில் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணுறது ஏர் கிடையாது, அது ஒரு கேஸ். அது என்ன கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் கேஸ். ஸோ எதுக்காக நைட்ரஜன் கேஸை அந்த சிப்ஸ் பாக்கெட்டில் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி நமக்கு தர்றாங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு உணவுப் பொருள் எப்படி கெட்டு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு உணவுப் பொருளை மூடி வைக்காமல் நம்மளோட என்வான்மெண்ட்டில் அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த உணவுப் பொருள் நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அப்சார்ப் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் அடையும். அப்படி ஆக்சிஜனேற்றம் அடையும் போது அந்த உணவுப் பொருள் கெட்டு போகுது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம நைட்ரஜன் கேஸை அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சிப்ஸ் பாக்கெட்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம எதில் ஃப்ரை பண்ண போகிறோம்? ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த ஆயில் ஆக்சிஜனேற்றம் அடையாமல் தடுக்கிறதுக்காக இந்த நைட்ரஜன் கேஸை உள்ளே யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம அந்த கேஸை ஃபில் பண்ணுறோம். குஷனிங் எஃபெக்ட் ஏர் கூட கொடுக்கும், ஆனால் நைட்ரஜன் கேஸ் அந்த இடத்துல தேவைப்படுறதுனால அந்த கேஸே என்ன பண்ணுது அப்படின்னா குஷனிங் எஃபெக்டை கொடுக்குது. எதுக்காக குஷனிங் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சிப்ஸ் பாக்கெட்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அப்படி ஹேண்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு கொடுக்கும்போது அந்த சிப்ஸ் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய சிப்ஸ் எல்லாமே உடஞ்சிருந்தது அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ அந்த உடையாமல் தடுக்கிறதுக்காக அந்த கேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குஷனிங் எஃபெக்டை கொடுக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகவும் நம்ம நைட்ரஜன் கேஸை அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஆயில் ஆக்சிடேஷன் அடையாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லுக்கு கொடுக்கறதுக்காக அந்த ஏரை ஃபில் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. ஸோ சிப்ஸ் பாக்கெட்டில் இருக்கக்கூடியது ஏர் கிடையாது, நைட்ரஜன் கேஸு. அந்த நைட்ரஜன் கேஸ் எதுக்காக உள்ளே ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த உணவுப் பொருள் கெடாமல் இருக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் ஒரு குஷனிங் எஃபெக்ட், அதாவது உடையாமல் நமக்கு வர்றதுக்காகவும் அந்த சிப்ஸ் பாக்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.